கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனம். ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்னவென்றால், நீங்கள் சமாதான இடங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களிலும் நீங்கள் குடியிருப்பீங்க, நீங்கள் இருப்பீங்கன்னு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது பாருங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும் பாருங்க. என் ஜனம் என்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோமா? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஜனமாக நாம் இருக்கிறோமா? தேவனுடைய ஜனமாக இருப்பதுனா என்ன? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நம்ம தேவனுடைய துதியை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோமா? அதெல்லாம் செய்யாமல் நான் தேவனுடைய ஜனம் அப்படின்னோம்னா நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் என் ஜனம், தேவனுடைய ஜனம் என்ற நிலைமைக்கு வரும்போது நமக்கு எதிராக வர யுத்தங்கள் அனைத்தையுமே தேவன் பார்த்து கொள்வார். தேவனோட திட்டம் தான். நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு, நீங்கள் அமைதியாக இருங்க, யுத்தம் கர்த்தருடையது, தேவன் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னா நம்ம வேதத்திலே பார்க்குறோம். யுத்தம் கர்த்தருடையதுன்னு பார்க்குறோம். அப்போ நீங்கள் போய் எதுக்கு யுத்தம் பண்ணுறீங்க? நீங்கள் எதுக்கு போய் போராடுறீங்க? நீங்கள் எதுக்கு போய் சண்டை போடுறீங்க? எதுவுமே தேவையில்லை. நம்ம தேவனுடைய ஜனமாக இருப்பதற்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். அப்போ என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இல்லை 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சமாதான தாபரங்கள், நிலையான வாசஸ்தலங்கள், அமைதியாய் தங்கும் இடங்கள். இந்த 3 தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்போனா நம்ம தேவனுடைய ஜனம் என்ற நிலையை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது. தேவன் கிருபை உள்ளவர் தான், தேவன் நன்மை செய்கிறவர் தான், தன்னோட ஜனத்தை கஷ்டப்படுத்தாதவர் தான், தேவன் பிள்ளைகளை இஷ்டப்படாதவர் தான். ஆனால் நானே போய் இப்படி தான் உட்காருவேன், நானே இப்படி போய் நான் தான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னோம்னா அதுக்கு தேவன் பொறுப்பாக முடியாது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் சகலத்தையும் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆராய்ந்து அறிவதற்கான சகல புத்தியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானது என்ன, பிரியமானது அல்ல என்ன என்று முழு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம எல்லாமே தேவனை நம்புகிறவங்க தான், தேவனுடைய விசுவாசிகள் தான். ஆனாலும் ஒரு நேரம் விசுவாசிக்கிறோம், அடுத்த நேரம் நம்ம சுயத்தில் ஓடுறோம். ஒரு நேரம் தேவன் பின்னாலே ஓடுறோம், ஒரு நேரம் நம்ம சுயத்தில் திரும்பிக்கிட்டு வேறு பக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு அடி வாங்கணும்னா திருப்பி தேவன் பக்கம் வரும். நம்ம இஸ்ரேல் மக்கள் நடந்தது காரணமே அதுதான். எகிப்திலேருந்து கொண்டாந்தது 40 நாளில் போகிறத 40 வருஷம் நடந்தாங்கன்னா காரணமே அதுதான். அவங்க தேவனுடைய ஜனம்ன்ற நிலைமையில் வரவில்லை. ஆனால் தேவனுடைய ஜனம்ன்ற நிலைமையில் வந்தவங்க உள்ளே போனாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அந்த இடத்துல இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, என் ஜனம், தேவன் அதான் அழகாக சொல்ல இருப்பாங்க. என் ஜனம், தேவனுடைய ஜனமாகிய நம்ம சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். தேவனுடைய திட்டம் முழு வேதத்தில் இருக்கிற திட்டத்தை ஒரு வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டார். நிறைய தடவை சொல்லுவேன், வேதத்தோட முழு இதுவுமே ஒரு வசனத்தில் வந்துடும் அப்படின்னு. அதே போல் ஒரே வசனத்தில் இது வந்துருச்சு. சமாதானம் இடத்துல இருக்கணும், நிலையான இடங்களில் இருக்கணும், அமைதியாக தங்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் ரெடியாக இருக்கார். ஆனால் அந்த திட்டத்துக்கு நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா? ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போனோம்னா எவ்வளோ அதிகாரிக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்து நடக்கிறோம். ஆனால் நம்மளை படைத்த தேவனை, பேர் சொல்லி அழைத்த தேவனோட நோக்கத்தை புரிந்து நடக்கிறோமா? இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, தேவனுடைய ஜனமாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து அறிவதற்காக கர்த்தர் இன்றைய தினம் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகம் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான இடங்களிலும் குடியிருக்கும் என்று நீ சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது ஜனமாக இருக்கும்பொழுது இதை அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதை புரிந்து கொண்ட மாட்டவரே. நீர் உமது பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களை அழைத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. குடும்பத்தில் படிக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிகிறோம் அப்பா. படிக்கும் காலத்திலே தகப்பனே, அவர்கள் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் படிப்பது மட்டுமே, அவர்கள் முழு எண்ணமும் படிப்பதில் மட்டும் இருக்க உதவி செய்ய மாட்டவரே. பெற்றோர்கள் தங்களுக்காக போராடி கொண்டிருப்பதை உணர்ந்து, தங்களுக்காக அவர்கள் பாடுபட்டு இருப்பதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.